எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. விஜய் அவர்களுடைய அரசியல் வரவு எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சராக ஆயிருக்காரு. ஜாதகத்தில் அரசியலுக்கான கிரகங்கள் வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மட்டும் இல்லாமல் சூரியனும் அவரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிரும். ஸோ அரசியலுக்கான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு இந்த மூணுமே விஜய் அவர்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா அமைஞ்சிரும். ஸோ அதுதான் அவர் அரசியல் வரதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அதிகமாக எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 6 மாதம் ஆட்சி நீடிக்கும், அதுக்கப்புறம் ஆட்சியை கலைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் மாறிடும், தாவேக்காலாம் 5 வருஷம் ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து நிறைய பேர் முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் உறுதியாக சொல்கிறேன், 5 வருஷம் ஆட்சி கலையாமல் நல்ல விதமாக ஆட்சியை முடிச்சுட்டு தான் ஒரு அடுத்த வேலையை கொடுப்பார். இப்போ அஜித் அவர்களும் அரசியலுக்கு இறங்க போகிறாருன்னு ஒரு விஷயங்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அஜித் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இணையத்தில் கிடைச்ச ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 2036 திரு அஜித் அவர்கள் உறுதியாக அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திரு விஜய் அவர்கள் எப்படி சொன்னோம் அதே மாதிரி அஜித் அவர்கள் ஜாதகத்திலையும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு நீச்சபங்க ராஜயோகம். ஸோ யாரோட ஜாதகத்துலலாம் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக அரச பதவியில் அமருவாங்க. ஆனால் அதுக்கான நேரங்காலம் வரணும். அந்த நேரங்காலங்கிறது தான் 2036. திடீர்னு இந்த 2 வருஷம் முன்னாடி திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி 2034லையோ 35லையோ கூட திரு அஜித் அவர்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் வந்தால் திரு அஜித் அவர்கள் முதலமைச்சர், திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராக அமர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு. ஆதின ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதின ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரசியல் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ ரொம்ப பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் வரவு எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சராக ஆயிருக்காரு. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதாவது நான் விஜய் அவர்களுக்கு நான் நேரில் போய் நான் ஜாதகம் பார்க்கல, இருந்தாலும் இணையத்தில் கிடைச்ச ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் கடகராசி, கடக லக்னம், லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய். ஸோ அந்த லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் அமைகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படி சொல்லி ஜாதக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீச்சபங்க ராஜயோக வகை கேளு, மகாராஜா ராஜான வாழ்வான் பாரு அப்படி சொல்லக்கூடிய முதல் தர ராஜயோக அமைப்பு. அந்த ராஜயோகங்கள் அந்த வயசு வரும்போது கரெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் கரெக்டாக இப்போ 51 வயசில் திரு விஜய் அவர்கள் சிஎம்மாக வந்திருக்காங்க. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தில் அரசியலுக்கான கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மட்டும் இல்லாமல் சூரியனும் அவரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும். ஸோ அரசியலுக்கான கிரகங்கள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு இந்த மூணுமே விஜய் அவர்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் அவர் அரசியல் வரதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். இது கண்டிப்பாக நடக்கணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். நீச்சபங்க ராஜயோகத்தால் தான் விஜய் அவர்கள் இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அரியணையில் உட்கார்ந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் அவரால் அந்த அரியணையில் உட்காரத்துக்கும் அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தார். எந்த கிரகங்களால் அந்த அமைப்பு உருவாயிருந்தது? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அதோட அருமை தெரியாது இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தாலோ 4 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தாலோ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்ததே 2 வருஷம் முன்னாடி தான். ஆனால் அவரோட ஜாதகம் எப்படின்னா பிறக்கும் போதே அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்போடு அவர் பிறந்ததால தான் கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடுச்சு. விதி வழியே மதி செல்லும் மறுக்க முடியாதவை, விதியை மதித்து மதிப்படினால்தான் விதியை வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. அதுபடி கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவாருங்கிறது உறுதி தான். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது என்னென்னா ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளோ தொந்தரவு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா 108 தொகுதிகள் ஜெயித்தார். இப்போ ஒன்று அவர் வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுபடி 107 தொகுதிகள் ஜெயிச்சு அந்த தொங்கும் சட்டசபைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆதரவு கட்சிகளோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது எதனால் அப்படின்னாக்க தடவை அவங்க போட்டியிடும் போது சரியான திட்டமிடுதல்கள் இருந்தது உண்மைதான், எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. ஆனால் ஆதரவு கட்சிகளோட ஆதரவோடு அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இறங்கியிருந்தாருன்னா, நான் சொல்கிறது அதிமுக திமுக இல்லாமல் மற்ற கட்சிகளோட ஆதரவோடு அவர் இறங்கியிருந்தாருன்னா
இன்னும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியை அவர் அடைச்சிருக்க முடியும். அதுக்கு அவர் வந்து ஆதரவு கட்சிகளோட ஆதரவு வேணும்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை விட்டார். ஆனால் சரியான நேரத்தில் மற்றவங்க அதை பயன்படுத்திக்கல. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அவரோட ஜாதகத்தில் வந்து அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்ததால் எது எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அது கொடுத்துருச்சு. இப்போ அதிகமா எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 6 மாசம் ஆட்சி நீடிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆட்சியை கலைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் மாறிடும், தாவேக்காலாம் வந்து 5 வருஷம் ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து நிறைய பேர் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறது தான். இந்த ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் தாங்கும், இந்த ஆட்சி வந்து ஒரு 1 வருஷம் தாங்கும், அதுக்கப்புறம் ஆட்சி கலைஞ்சிரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், 5 வருஷம் ஆட்சி கலையாமல் நல்ல விதமாக ஆட்சியை முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த வேலையை பார்ப்பார். ஸோ நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த ஆட்சி கலையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உங்கள மாதிரி ஜோதிடர்கள் சொல்றாங்களே சார், 25 வருடம் அடுத்த 30 வருடம் எம்ஜிஆர் மாதிரி விஜய் அவர்களும் இந்த தமிழ்நாட்டை ஆள போறாரு அப்படின்னு. அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த கிரகங்களுடைய அமைப்புகள் இருந்தா இந்த விஷயங்கள் நடக்கும் சார்? என்னோட கணிப்புப்படி அந்த அவரோட ஜாதகம் இணையத்தில் கிடைச்ச ஜாதகம் உண்மையாக இருந்தால் இன்னும் 10 வருஷத்துக்கு அவரோட ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் அடைவார். நீடித்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு அவரோட ஆதரவு கட்சிகளோட ஆதரவு, அதாவது கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். தனித்து நிற்காமல் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு இருந்தால் அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அஜித் அவர்களும் அரசியலுக்கு இறங்க போகிறாருன்னு ஒரு விஷயங்கள் அதிகமா சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னாக்க, திரு அஜித் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். விஜய் எப்படி ரொம்ப பிடிச்ச நடிகரோ அதே மாதிரி அஜித் அவர்களும் ரொம்ப பிடிச்ச நடிகர். ஆனால் அவருக்கு வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை கிடையாது. அஜித் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இணையத்தில் கிடைச்ச ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 2036 திரு அஜித் அவர்கள் உறுதியாக அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அரசியலுக்கு வந்தார்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, அரசியலுக்கு வரமாட்டார், அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத விட்டுருவோம். ஒருவேளை அவர் வந்தால் திரு விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர், அஜித் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பார். 2 பேர் கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் அடைவார். எந்த ஜாதகத்துடைய அடிப்படையில, எந்த கிரகத்துடைய அடிப்படையில அஜித் அவர்கள் 2036 அரசியலுக்கு வருவார்னு சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியுமா, திரு விஜய் அவர்கள் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு. ஆனால் அதே மாதிரி திரு அஜித் அவர்களுக்கும் அதே கடகராசி தான், அதே சந்திரன் அங்கே தான் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் உச்சம் சந்திரன் ஆட்சி. சந்திரனும் செவ்வாயும் பலம் பெற்று இருக்காங்க, முதல் தர ராஜயோகத்தில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புதனும் சுக்கிரனும் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்காங்க. நான் திரு விஜய் அவர்கள் எப்படி சொன்னனோ அதே மாதிரி அஜித் அவர்கள் ஜாதகத்திலையும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு நீச்சபங்க ராஜயோகம். ஸோ யாரோட ஜாதகத்துலலாம் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கோ கண்டிப்பாக அரச பதவியில் அமருவாங்க. ஆனால் அதுக்கான நேரங்காலம் வரணும். அந்த நேரங்காலங்கிறது தான் 2036. ஸோ 2036 மிகப்பெரிய ஒரு வெற்றியை திரு அஜித் அவர்கள் ஜாதகத்தில் கொடுக்க போகிறது உண்மை. ஆனால் அதுக்கு அவர் வந்து முயற்சி எடுத்தால் ஜெயிப்பார். ஏற்கனவே பிரபல ஜோதிடர் ரதன் பண்டிட் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் சார். கோவிட் அப்போ வந்து நான் போய் அஜித் அவர்களை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல வந்து அரசியல் இறங்குனா முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரு அதை பெருசா நம்பல. அவர் வந்து அஜித் கிட்ட நேரா பேசல, அவருடைய பிஏ கிட்ட பேசின மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை அவர் நம்பல, அவருக்கு ஜாதகத்து மேல பெரிய ஈடுபாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அஜித் அவர்கள் திடீர்னு எப்படி சார் அரசியலுக்குள்ள வந்துருவார்? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதையும் நானும் பார்த்தேன், நானும் அதை மதிக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி திடீர்னு இந்த 2 வருஷம் முன்னாடி திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி 2034 35 கூட திரு அஜித் அவர்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி வந்தால் ஜெயிப்பாருங்கிறது தான் என்னோட கருத்து. அவர் வரணும், அவர் வராரு வரலங்கிறத நான் மதிக்கிறேன், அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் வந்தால் திரு அஜித் அவர்கள் முதலமைச்சர், திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராக அமர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அது என்ன கால்குலேஷன் சார்? அஜித் அவர்கள் முதலமைச்சர், விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 பேருக்குமே கடக ராசி. ஸோ 2 பேரும் ஒரே ராசி, ஒத்து போயிடும். கூட்டணி அமைச்சா அவங்க 2 பேரையும் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ விஜய் அவர்கள் ஜாதகப்படி கூட்டணி அமைச்சா ஜெயிப்பார். அஜித் அவர்கள் ஜாதகப்படி யார் கூட சேர்ந்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஸோ 2 பேருக்குமே முதல் தர ராஜயோக ஜாதகம். ஸோ நான் சொன்ன அந்த நீச்சபங்க ராஜயோகங்கிறது 2 பேருக்குமே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் திரு அஜித் அவர்களுக்கும் செவ்வாயும் சந்திரனும் பலமாக இருக்குது.
விஜய் அவர்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் பலமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்க வாழ்க்கையில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்பை திரு அஜித் அவர்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற பட்சத்துல அது நிறைய நல்லவையும் பண்ணும் தீயவையும் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கா இருக்கட்டும், அஜித் அவர்களுக்கா இருக்கட்டும், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வெறும் நன்மையை மட்டும்தான் இவங்க 2 பேருடைய ஜாதகத்துல அந்த நீச்சபங்க ராஜயோகம் பண்ணுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீச்சபங்க ராஜயோகம் யாரோட வாழ்க்கையில இருக்கோ அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெற்றியை கொடுக்கும். நீச்சபங்க ராஜயோகம்னாலே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவித்து தான் மேலே வருவாங்க. திரு அஜித் அவர்களாகட்டும், திரு விஜய் அவர்களாகட்டும் அரசியலுக்கு வந்தால் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசி நேரத்தில் எதிர்க்கட்சிகளால் நிறைய தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலே எந்த அளவுக்கு எதிரிகள் இருக்காங்களோ, எந்த அளவு எதிர்ப்புகள் இருக்கோ, எந்த அளவு தொந்தரவு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மேலே வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் அவர் ஜெயிச்சார். அந்த அளவுக்கு தான் அவர் மேலே வந்தார். அதாவது எதிரிகள் எந்த அளவுக்கு அவரை பேசுகிறாங்களோ, எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு அவருக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ விஜய் அவர்களை பேசி பேசி விஜய் ஜெயிக்க வச்சதே எதிர்க்கட்சிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறையில் நல்லா தெரியும். அதே மாதிரி அஜித் அவர்களுக்கும் நடந்தால் அஜித் தான் முதலமைச்சர், திரு விஜய் துணை முதலமைச்சர். அரசியல் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும். அஜித் அவர்களும் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. அதை பற்றி ஒரு நல்ல கருத்துக்களை முன்னெடுத்து வச்சிருந்தீங்க சார். மிக்க நன்றி. நல்ல வாய்ப்புகள் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள்.